தமிழகத்தில் ஆட்சி செய்பவர்களும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்பவர்களும் முதலில் தனது கேரக்டரை புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பேசியுள்ளார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அடுத்த சரளையில் தாவேகா பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இதற்காக ஈரோடு வருகை தந்த தாவேகா தலைவர் விஜயை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வழிநெடுக வரவேற்றனர். தொடர்ந்து பிரச்சார வாகனத்திற்கு சென்ற விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். ஈரோடு மாவட்டம் என்று சொன்னாலே மஞ்சள் வைபுதான் என்றும் காளிங்கரையான் அணை கட்டியதில் உணர்வு பூர்வமான விஷயங்கள் நிறைய இருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களை நம்பித்தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக கூறிய விஜய் கைவிட்டு விட மாட்டீர்களா என்றார். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஈரோடு கடப்பாறை சீர்திருத்த நெம்புகோல் என பெரியாரை குறிப்பிட்டு பேசிய விஜய், அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து, அவர்கள் எங்களுக்குத்தான் சொந்தம் என யாரும் அழுது கொண்டிருக்க கூடாது என்றார். உங்களுக்கு தாவேகா பொருட்டே இல்லை எனும்போது ஏன் கதறுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதிரிகள் யார் என்று அறிவித்துதான் களத்திற்கு வந்திருப்பதாகவும், நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என்றும் மறைமுகமாக பேசினார். மக்கள் நலத்திட்டங்களை இலவசம் என்று சொல்லி அசிங்கப்படுத்துவதில் தனக்கு விருப்பம் கிடையாது என்றும், அப்படி இருந்தாலும் ஓசி என்று சொல்லி அசிங்கப்படுத்துவீர்களா என்றும் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தான் ஏதாவது பேசினால் சினிமா டயலாக் என்று சொல்வதாகவும், தரக்குறைவாக பேசுவது எனக்கும் தெரியும் என்றார். இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதில் தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட
அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி எனவும் விஜய் ஆவேசமாக முழக்கமிட்டார். சக்தி திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இறுதியில் அனைவரையும் பாதுகாப்பாக கலைந்து செல்ல அறிவுறுத்திய விஜய் தொண்டர்கள் மத்தியில் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அவருக்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெள்ளி செங்கோலை பரிசாக வழங்கினார். ஈரோடு கூட்டத்தில் திடீரென ஸ்பீக்கர் தூணில் ஏறிய தாவேகா தொண்டரை விஜய் கண்டித்தார். ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் வாகனத்தில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தின் நடுவே ஸ்பீக்கர் தூணின் மீது தொண்டர் ஒருவர் ஏறி நிற்பதை பார்த்த அவர் கீழே இறங்குமாறு அறிவுறுத்தினார். தூணின் மீது நின்று கொண்டு அந்த தொண்டர் ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பதை கவனித்த விஜய் கீழே இறங்கினால் நானும் ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பேன் என கூறி அவரை கட்டுப்படுத்தினார். இதையடுத்து தொண்டர் கீழே இறங்கியதும் அவரை நோக்கி விஜய் முத்தம் கொடுத்தார். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது விஜய்தான் என தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் பேசினார். ஈரோடு பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் தந்தை பெரியார் குறிப்பிட்டது போல ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்ற மக்களுடைய பல நாட்களான கனவு இன்று நிறைவேறி உள்ளதாக தெரிவித்தார். எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய், அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள்
எவ்வளவு வெற்றி பெற போகிறான் சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடி தாருங்கள். சமூக நீதி குறித்து தெரியாத ஒருவர் இளம் பெரியாரா என தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு தாவேகா பிரச்சாரத்தில் பேசிய அவர், பெரியார் போன்ற தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக முடியாது என்றார். மேலும் திமுக இளைஞரணியில் முதலமைச்சர், துணை முதல்வர் ஆகியோர் மட்டுமே இளைஞர்கள் என்றும் விமர்சித்தார். ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி அங்க, ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு, அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது? இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதி தெரியாதவர் இளம் பெரியாரா? யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யாரு இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யாருங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு. இங்க ஒரே பெரியார், இங்க ஒரே அம்பேத்கர், இங்க ஒரே காமராஜர், ஒரே தீரன் சின்னமலை, ஒரே பொல்லாதவர்கள். இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். தமிழகத்தில் நடைபெறும் சர்வாதிகார ஆட்சியில் கேள்வி கேட்டாலே கைது செய்கிறார்கள் என தாவேகாவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார். அப்போது ஈரோடு மாவட்டம் தளபதி விஜயின் கோட்டை என முழக்கமிட்டார். தொடர்ந்து பேசிய அருண்ராஜ், தமிழக மக்களுக்கு விஜய் நல்லது செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்ததால் தான் தனது IRS பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இருந்து எத்தனை செங்கோட்டையன்கள் வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி பேசிய அவர், இதில் ஆதாயம் தேட பாஜகவும் திமுகவும் முயல்வதாக குறிப்பிட்டார்.